ஹலோ, வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்று நான் சொன்னேன் ஜெபமே ஜீவன் புத்தகத்துலேருந்து மறுபடியும் பேசுவேன்னு சொன்னேன். அதான் இங்கே பாட்டு சொல்ல போகிறேன். துதி பாடல்களை பாடுங்கள். துதி பாடல் ஜெபமே ஜீவன் புத்தகத்தில் இருக்கிறது. துதி பாடல்களை பாடுங்கள். விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். துதி பாடல்களை பாடுங்கள். துதி பாடல்கள் காலையில் துதி பாடுவது நல்லது. தாவீதின் பல பாடல்கள் அதிகாலையில் எழுதினவைகள்தான். அவன் அதிகாலையில் தேவனை புகழ்ந்து பாடுவதற்கென்றே பாடகரை நியமித்து வைத்தான். தாவீது எழுந்தவுடன் தனது இசைக்கருவிகளையும் மீட்டி பாடல் பாடுவது வழக்கம். பாருங்கள், தாவீது எப்படி பாடினாங்கன்னு சங்கீதம் 150 சாப்டர்ஸில் அது எல்லாமே தாவீது தான் அதை எழுதினது. விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை கிளறிவிடும் வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நல்ல நாளில் நான் மகிழ்வேன். அவர் புது கிருபை என்னை மூடுகிறது. கிறிஸ்துவ நான் ஒன்றாக இருக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். அவர் எனது பலன், ஞானம், பரிசுத்தம். எனக்காக யாவற்றையும் என்று அவர் செய்து முடிப்பார். என் குறைகளை நிறைவாக்குவார். என்னிலிருந்து ஆசீர்வாத நதி பாயும் என்பது போன்ற பல விசுவாச வசனங்களை வாய்விட்டு அறிக்கையிடுங்கள். விசுவாச கோஷமிடுங்கள். அந்த நாளைக்கு அது உங்களை திடப்படுத்தும். அதுவே அதிகாலையில் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்து பார்ப்போமானால் கர்த்தருடைய அந்த கிருபை பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த புத்தகம் நான் 1991 பார்த்தது தான். அதுக்கப்புறம் 92 அதுக்கப்புறம் நான் வாசித்த பிறகு மலையாளத்தில் வந்தது இந்த புக்கு ஜெபமே ஜீவன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். +2 படிக்கக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் எல்லா இடமும் ஸ்கூலில் போகிற இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தினால இருந்ததுனால தான் தேவன் கிருபையை காத்துக்கொள்கிறார். நன்றி சொல்லுங்கள். இரவெல்லாம் காத்தவருக்கு நன்றி சொல்லுங்கள். இரவின் பயங்கரத்திற்கு தப்புவித்தீரே என்று நன்றி சொல்லுங்கள். நித்திரை என்பது தேவனின் ஆசீர்வாதம். மருத்துவமனைகளிலும் பயணங்களிலும் நித்திரையின்றி தவிப்போர் எத்தனை. நோய்களும் வியாதியும் மனவேதனையும் அதிகரிப்பது இரவில்தான். மறவாமல் முழு உள்ளத்தோடு அவரை துதியுங்கள். புது நாளின் புது கிருபைக்காக அவரை துதியுங்கள். துதிப்போமாக. தேவனுடைய வசனத்தை நாம் அனுதினமும் வாசிப்போமாக. இந்த நல்ல நாளை ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.